வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்காக ஆவலோடு காத்திருக்கும் எங்கள் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 38 அதிகாரம் 8 வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை ஒரு முறை திரும்பி பார்ப்போமா? நாம் கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, எப்படிப்பட்ட மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தர்ப்பணம் என்பது அந்நாட்களிலே பெண்கள் பயன்படுத்திய வெண்கலத்திலான முகம் பார்க்கும் கண்ணாடி. கண்ணாடி கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யாத்திராகமம் 38 அதிகாரம் 9 வசனம் முதல் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? ஒரு மனிதனை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கொண்டு வருவது எது? 3வது வாசல் எங்கே இருக்கிறது? யூதன் என்றால் யார்? ஜீவ தண்ணீரை பானம் பண்ண விரும்புகிறீர்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே யாத்ராமத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை எவ்வண்ணமாக அமைக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறினாரோ அதை மோசே பெசலேயலுக்கும் அவனோடு இணைந்து வேலை செய்கிறவர்களுக்கும் விபரமாக எடுத்துச் சொல்ல அவர்கள் கர்த்தருக்காக இந்த பெரிய பணிவிடையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் யாத்ராமம் 38 அதிகாரம் 9 வசனம் முதல் சிந்திப்போம். கவனியுங்கள், யாத்ராமம் 38 9 முதல் 11 வரை. பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான். தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்கு திரைகளை செய்தான். அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வடபக்கத்து தொங்கு திரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. அருமையானவர்களே, இந்த திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்த தொங்கு திரைகள் இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறித்து சொல்லுகிறது. இது உண்மையாகவே தேவனை விட்டு பிரிக்கப்பட்டதாய் இருக்கிறது. சிலர் ஒரு தவறான போதனை போதிக்கிறார்கள். அதாவது, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய போதனையை பின்பற்றினால் இந்த உலகத்திலே சமாதானம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது உண்மை அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தமே அல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் சமாதானம் இல்லை. இந்த மெல்லிய திரையானது இயேசு கிறிஸ்துவ மனிதனாய் வந்ததை குறிக்கிறது. இது மனிதனை தேவனை விட்டு தூரமாக பிரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம்மை ரட்சிக்கவில்லை. இது நம்மை குற்றவாளிகள் என்றே சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணமே நம்மை ரட்சிக்கிறது. தவறான போதனையினாலே இன்றைக்கு எத்தனையோ பேர் மனம் குழம்பி இருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையானது, குறிப்பாக இந்த ஆசரிப்பு கூடாரமானது ஒரு பட புத்தகத்தை போல இருக்கிறது. அந்த படங்களை பார்க்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் உங்களை ரட்சிக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, உங்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைக்கு ஈடாகாது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையானது அவருடைய போதனைக்கு இணையானதாகவும் இருக்க முடியாது. ஆம் பிரியமான சகோதரனை, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் போதனை என்னையோ உங்களையோ ரட்சிக்காது. எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறைத்ததுவே நம்மை ரட்சிக்கிறது. இந்த காரணத்தினாலே தான் அந்த வெண்கல பலிபீடம் அங்கே வைக்கப்பட்டது. வெள்ளை நிறமான அந்த மெல்லிய தொங்கு திரையானது தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறதா இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட கொக்கிகள் வெள்ளியினாலானவைகளாக இருந்தாலும் பிரகாரத்தை சுற்றி வைக்கப்பட்டிருந்த வேலியிலே கொக்கிகள் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல வெண்கலமானது நியாய தீர்ப்பை குறித்து கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 15 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் பாதமானது சுத்தமான வெண்கலமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, பாவமானது நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்தை குறித்த பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தீர்க்கப்படும் வரைக்கும் அவன் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வர முடியாது. தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி என்று சொல்லி பார்க்கிறோம். வெள்ளியானது மீட்டெடுக்கும் உலோகமாய் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்புற சுவரானது மனிதனை வெளியே வைத்திருந்தது. ஆனால் தேவன் அவன் உள்ளே நுழைவதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினார்.
பாவம் நியாயம் தீர்க்கவும் மனிதனுக்கு மீட்பை கொடுக்கவும் இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே அவன் மூடப்படவும் தேவன் ஒரு வழியை உண்டாக்கினார். இது எத்தனை அருமையான ஒரு ஓவியம் இல்லையா? இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்து சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவன் அதை ஒரு சித்திரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சுற்று மதிலாகிய திரையிலேயும் ஒரு நுழைவாயில் இருக்கிறது. மனிதன் சுவர் ஏறி தாண்ட வேண்டியதில்லை. வாசல் வழியாகவே அவன் உள்ளே வர முடியும். யாத்ராகமம் 38:18 பாருங்கள். பிரகார வாசலின் தொங்கு திரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாயிருந்தது. அதன் நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாய் 5 முழம். அருமையானவர்களே, இங்கே பார்க்கிற எல்லா பொருட்களும் எல்லா நிறங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறது. இதை குறித்து ஏற்கனவே முன்பு ஒரு முறை நாம் சிந்தித்தோம். மீண்டும் அதை நாம் அறிந்து கொள்வது தவறல்ல. நீல நிறமானது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர், அவர் தெய்வீகமானவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரத்தாம்பரமானது அவருடைய மனித தன்மையையும் மனுக்குலத்திற்காக அவர் சிந்திய இரத்தத்தையும் குறித்து பேசுகிறது. இந்த இளநீலமும் இரத்தாம்பரமும் இணையும் பொழுது உண்டாகிற நிறமானது அவருடைய ராஜரீகத்தை குறித்து பேசுகிறது. அவர் யூதரின் ராஜாவாக பிறந்தார். பிரகாரத்தின் வாசலானது சுற்றி வேலி போல அமைக்கப்பட்ட திரைகளின் அளவை போலவே உயரமுடையதாய் இருந்தது. அது 5 முழமாய் இருந்தது. 5 முழம் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 7.5 அடி உயரமாய் இருந்தது. சாதாரணமாக யாருமே அதற்கு மேலாக எட்டி பார்க்க முடியாது. இந்த நுழைவாயிலின் மூலமாகவே எந்த ஒரு மனிதனும் இந்த பிரகாரத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். இது நல்ல அகலமான ஒரு நுழைவாயில். எந்த ஒரு பாவியும் உள்ளே நுழையத்தக்க அளவு அது பெரியது. ஆனால் உள்ளே நுழைவதற்கு இது ஒன்றுதான் வழி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் ஞாபகம் இருக்கிறதா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த பிரகாரத்திற்குள்ளே செல்லும் வாசல் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வாசல். இரண்டாவது வாசல் ஒரு மனிதனை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கொண்டு வருகிறது. அதுதான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கும் வாசல். இது சத்தியத்தை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறியிருக்கிறார், ஒருவன் அவரை தொழுது கொள்ள விரும்பினால் அவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து யார் என்பதை உண்மையாக விசுவாசியாத திருச்சபையில் நடைபெறும் ஆராதனை ஒரு சத்தியமான உண்மையான ஆராதனையாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவரே சத்தியமாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலித்து கொண்டு அவர் உங்களுக்காக மரித்தார் என்பதை மறுதலித்து கொண்டு அவரை நீங்கள் தொழுது கொள்ள முடியாது. இப்படி கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிக்கிறவர்கள் ஆலயத்திற்கு போவதனாலேயும் எந்த பயனும் இல்லை. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நிலைமையே சிறந்ததாக இருக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள் என்றால், அவர்கள் பங்கு பெறும் சபையானது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிப்பதனாலே அவரை குறித்து குறைவாய் பேசுகிறதா இருக்கிறது. மூன்றாவது வாசல் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கும் வாசல். இந்த வாசல் சிலுவையிலே நமக்காக இயேசு ஜீவனை விட்டதை குறித்து சொல்லுகிறது. ஏனென்றால் அவர் மரித்த பொழுது இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலான தொங்கு திரை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. இது எதை குறித்து சொல்கிறது என்றால், தேவனண்டை கிட்டிச் சேருவதற்கான வாசல் இப்பொழுது திறக்கப்பட்டு விட்டது என்பதை சொல்லுகிறது. அதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவராலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்திலே வரான். அருமையானவர்களே, அடுத்ததாக ஒவ்வொரு தனிப்பட்ட இஸ்ரவேலனை குறித்த கேள்வியை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தையே மகன், குமாரன் என்று கர்த்தர் அழைக்கிறார். எந்த ஒரு இஸ்ரவேலனையும் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் அழைக்கவில்லை. அப்படி என்றால் இன்றைய கேள்வி என்ன? யூதன் என்றால் யார்? யூத குலத்திலே பிறந்த ஒருவன் தான் யூதனா, அல்லது அவனுடைய சமயம் அவனை ஒரு யூதனாக்குகிறதா? பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி ஒருவன் யூதனாக இருக்க வேண்டும் என்றால் யூத குலத்திலே குடும்பத்திலே அவன் பிறந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனாய கர்த்தர் எல்லா மனிதர்களும் மீட்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் மறுபடியும் பிறக்க வேண்டும். இஸ்ரவேல் என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டமாய் ஒரு தேசமாய் இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் மீட்டு எடுக்கப்பட வேண்டும். யாத்திராகமம் 38 அதிகாரம் 25-26 வசனங்களை பாருங்கள்.
சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையுமாயிருந்தது. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,03,550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது. அருமையானவர்களே, வெள்ளியானது மீட்டெடுக்கும் ஒரு உலோகம். எனவே அதை யூதர்கள் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு யூத மனிதனும் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அவன் மீட்டெடுக்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வெள்ளியையும் பொன்னையும் விட விலையேற பெற்றது. அருமையானவர்களே, இப்பொழுது ஒவ்வொரு இஸ்ரவேலனும் ரட்சிக்கப்படவில்லை. அது தேசத்தின் ஒரு சிறு தெரிந்தெடுக்கப்பட்ட மீதி இருக்கும் ஜனக்கூட்டமே மீட்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், திருச்சபையில் உள்ள எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்களாக இல்லை. அதே போலத்தான் எல்லா திருச்சபைகளிலுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் ரட்சிப்பிற்குள்ளே வந்திருக்கிறார்கள். கவனியுங்கள், ஒரு செல்வந்தனான ஒரு மனிதன் ஓக்லஹாமா என்ற இடத்திலே ஒரு போதகர் இடத்திலே சொல்லும் பொழுது, நானும் என்னுடைய மனைவியும் ஆலய விளையாட்டு தான் அதிக நாட்கள் விளையாடி கொண்டிருந்தோம் என்று சொன்னார். மற்ற மாய்மாலக்காரர்களோடு நாங்களும் உட்காருவோம், எழும்புவோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே மறுபிறப்படையவில்லை. பார்ப்பதற்கு நல்ல கிறிஸ்தவர்களைப் போல காட்சியளித்தோம். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் முன்னதாக குடிபோதையிலே மிதப்போம் என்று சொன்னார். நாம் வாழும் இந்த நாட்களிலே நான் ஆலயத்திற்கு ஒழுங்காய் போகிறவன், நான் ஒரு ஆலயத்திலே அங்கத்தினர் என்று சொன்னால் மட்டும் போதாது. நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களிலேயும் ஒவ்வொருவரும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். வசனம் 27 பாருங்கள். அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. பாதத்துக்கு 1 தாலந்து விழுக்காடு, 100 பாதங்களுக்கு 100 தாலந்து செலவாயிற்று. இப்படி மீட்புக்காக கொடுக்கப்பட்ட வெள்ளியினாலே பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் பூண்களும் செய்யப்பட்டன. கவனித்தீர்களா? ஆசரிப்பு கூடாரமானது வெள்ளியின் மேலே நின்று கொண்டிருக்கிறது. அதாவது மீட்புக்கு மேலே அது நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கிற மீட்பை ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீட்புக்கான விலைக்கரையத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அது என்ன? அருமையானவர்களே, அது வெள்ளியோ பொன்னோ அல்ல. ஒரே ஒரு நிபந்தனை தான் உண்டு. நீங்கள் உண்மையாகவே தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜீவ தண்ணீரிலே நீங்கள் பானம் பண்ண விரும்புகிறீர்களா? அது இலவசமானது. ஆனால் அதே நேரம் அது விலை மதிப்பற்றது அல்ல. அது எல்லாவற்றையும் தேவனை கொடுக்க செய்தது. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே மரித்து மீட்புக்கான விலைக்கரையத்தை செலுத்தச் செய்தது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த வனாந்தரத்திலே மீட்பானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்த பொழுது மீட்கப்பட்டவர்களோடு அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான விலைக்கரையத்தை அவர்கள் செலுத்த வேண்டியவர்களாய் இருந்தார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்கான விலைக்கரையத்தை அவர் ஏற்கனவே செலுத்திவிட்டார். எனவே நாம் எந்த பணத்தையும் செலவு செய்ய வேண்டியதில்லை. அதற்கு எந்த ஒரு விலைக்கரையமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அதை குறித்து தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு ரட்சிப்பு தேவை என்பதை நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு பாவியான சகோதரன், ஒரு பாவியான சகோதரி என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட உணர்வோடு துக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவண்டை வாருங்கள். அவர் உங்களுக்கான விலைக்கரையத்தை செலுத்திவிட்டார். உங்களுடைய பாவத்திற்காகவும் அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்திவிட்டார். அவருடைய இந்த சிலுவை மரணத்தை உங்களுக்காகவும் அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை உணர்ந்தவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்களாய் தேவனண்டை வருவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் உங்களையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, உதாரணம் ஒன்றை சொல்லப் போகிறேன். ஒருவேளை இதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு மனிதன் சமுதாயத்திலே நல்லவனாக காணப்பட்டான். ஆனால் ஒருமுறை அவன் ஒரு விளையாட்டிலே பங்கு பெற்ற பொழுது விளையாட்டிலே தோல்வி வரப்போவதை தெரிந்ததினாலே கோபமடைந்து எதிர்த்து விளையாடிய ஒரு மனிதனை கொலை செய்து விடுகிறான். எனவே அவனை கைது செய்து சிறையிலே வைக்கிறார்கள். அவன் சமுதாயத்திலே இத்தனை நாட்கள் யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை. எனவே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். இவன் ஏதோ தவறுதலாக அவசரப்பட்டு தவறு செய்துவிட்டான்.
மற்றபடி அவன் மிகவும் நல்லவன், அவன் மேலே எந்த குற்றமும் சுமத்த முடியாது, ஆனபடினாலே இவனை மன்னிக்க வேண்டும் என்று ஊர் ஜனங்கள் எழுதி அனுப்பினார்கள். போலீஸ் அதிகாரிகள் அதை மேல் இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஜனாதிபதியே அந்த கைதியை சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார். அப்படி வந்தபொழுது காவல் அதிகாரி, ஜனாதிபதி உன்னிடத்திலே பேசும்படியாய் வந்திருக்கிறார், உனக்கு மன்னிப்பு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னபொழுது, யாரிடத்திலேயும் நான் பேச தயாராக இல்லை, என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கோபமாக சொல்லிவிட்டான். மீண்டும் மீண்டுமாக அந்த அதிகாரி உனக்கு மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை சொன்னாலும் அதை அவன் விசுவாசியாமல் அவரை அலட்சியம் பண்ணி அவரை ஏசவும் பேசவும் தொடங்கினான். திரும்ப திரும்ப அவனிடத்திலே கொடுக்க வந்த மன்னிப்பை கொடுக்க முடியாததினாலே ஜனாதிபதி மன்னிப்பு பத்திரத்தோடு திரும்ப சென்று விட்டார். அடுத்த நாள் மற்றவர்கள் மூலமாக அவன் உண்மையை அறிந்த பொழுதுதான் அவன் அழுதான், அலறினான், ஏங்கினான். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்த மன்னிப்பு கடந்து சென்று விட்டது. இதே போலத்தான் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நாம் பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்டு இலவசமாய் தேவன் கொடுக்கிற மன்னிப்பை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்வோம் என்றால் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், நாம் மீட்கப்படுவோம். இப்பொழுது நாம் அவரை விசுவாசியாமல் அவரை அலட்சியம் செய்வோம் என்றால், அவர் தரும் இலவச மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு நாளிலே நமக்கு தண்டனை வரும். நாம் செய்த தவறினாலே நமக்கு தண்டனை வரப்போகிறதில்லை. இலவசமாக கொடுக்கப்பட்ட மன்னிப்பையும் மீட்பையும் ஏற்றுக்கொள்ளாததினாலே, விசுவாசியாததினாலே தண்டிக்கப்பட போகிறோம். அப்படிப்பட்ட நிலை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எந்த ஒரு சகோதரனுக்கும் எந்த ஒரு சகோதரிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வரக்கூடாது என்றே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இயேசுவின் பாதத்திலே அறிக்கை செய்திருக்கிறீர்களா? அவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அல்லது பாவ பாரத்தோடு இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் பாவத்தினாலே கவலையோடு இருப்பீர்கள் என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே உங்களுக்கு இலவசமான பாவ மன்னிப்பை கொடுப்பார். பாவத்திற்கான மன்னிப்பை மட்டுமல்ல, அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையையும் அவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய சொந்த பலத்தினாலே நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ எவ்வளவு முயற்சித்தாலும் உங்களால் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்கிறவராயிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, இதை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் இயேசு என்னுடைய பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து என்னுடைய உள்ளத்திலே உள்ள பாவத்தை எனக்கு மன்னியும், என்னுடைய வாழ்க்கையினுள்ளே வாரம், பாவம் செய்யாமல் வாழ எனக்கு பலன் தாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாவ மன்னிப்பு நிச்சயமில்லாத கிறிஸ்தவர்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், உம்முடைய மீட்பின் செயலை அவர்களும் புரிந்து கொள்ளவும், அதை பரிபூர்ணமாய் தங்களுடைய வாழ்க்கைக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட வெண்கலமானது நியாய தீர்ப்பை குறித்து கூறுகிறது. வெள்ளியானது மீட்டெடுக்கும் ஒரு உலோகமாக இருக்கிறது. நீல நிறமானது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர், அவர் தெய்வீகமானவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரத்தாம்பரமானது அவருடைய மனித தன்மையையும் மனுக்குலத்திற்காக அவர் சிந்திய இரத்தத்தையும் குறித்து பேசுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் இணையும் போது உண்டாகிற நிறமானது அவருடைய ராஜ ரீகத்தை குறித்து பேசுகிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கும் மூன்றாவது வாசல் இயேசு நமக்காக ஜீவன் விட்டதை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே உண்டான மீட்பை ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்திற்கான விலைக்கிரயத்தை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செலுத்தி தீர்த்து விட்டார். இன்றைக்கு நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு
இலவசமாக தேவன் கொடுக்கும் மன்னிப்பை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டால் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.